வெல்கம் பேக் டு லெகன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம்னா தீம் பார்க் டைகூன் 2 அண்ட் தென் நாளானிக்கு ஐ மீன் டியூஸ்டே என்ன வீடியோ வரும்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த போஸ்ட் பாருங்க. இந்த வீக்கில் என்னென்ன வீடியோஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் என்னென்ன டேஸ் வீடியோஸ் வராதுன்னு சொல்லிடுறேன். ஓகேயா? இந்த ஆக்சுவலி எல்லா வீக்லேயும் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 4 நாள் மட்டும் வீடியோ வராது. மிச்சம் எல்லா நாளும் வரும். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும் வீடியோஸ் வராது. 7 டேஸில் 3 டேஸ்னால் வீடியோ போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சண்டே போடுவேன். மண்டே இல்லை, டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 3 டேஸ் வீடியோ வரும். ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னைக்கு டெக்கரேஷன் தான் மோஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஏன்னா ரைட்ஸ் எல்லாமே ரைட்ஸ் போட்டேன். ஸோ தட் ஜஸ்ட் செல்ஃப் வி கேன் டெக்கரேட். ஐ திங்க் ஸோ கைஸ். டெக்கரேஷன் சேவ் கேம் தான் வேணாம். வெயிட் அ செகண்ட். இது மிஷன்ஸ் 183 ஐ திங்க் ரைடு கட்டலாம். பட் என்கிட்ட இனஃப் மணி இல்லை. நான் வந்து ஏஎஃப்கே பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏஎஃப்கே பண்ணிடலாம். 92 கெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, now இட்ஸ் டைம் டு டெக்கரேட். ஓகே, டெக்கரேட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் வச்சிடணும். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ட்ரீ வச்சா சூப்பராக இருக்கும் தெரியலையே. என்ன ட்ரீ வச்சா இது என்னடா இது? நான் கூட இந்த இடத்துல இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக இது பக்கத்தில் இதை வச்சு வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் விட்டுக்கிறேன். ஓகே கைஸ். ஓகே, இங்கே ஒன்று ஓகேயா? இப்போ இந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்பில் போய் பார்க்கலாமா? பட் நைட் டைம்னால எனக்கு ஒன்றும் விசிபிளாக இல்லை. ஓகே, now we can build ஏதாவது பில்ட் பண்ணலாம். பட் பில்ட் பண்ண எதுவுமே இல்லை. that's real. ஓகேயா? ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதுக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா, நீங்களே பார்த்தீங்கன்னா இது நம்மளால் கட்டலாம். செலக்டட் டிசைன் நம்மளால் கட்டலாம் 500+. ஓகேயா? இது கட்டலாம், நோ இஷ்யூஸ். பட் இது நம்ம லைனாக ஒன்று கட்டிக்கிட்டு வரணும். இது எப்படின்னு எனக்கு தெரில. ஓகே, நம்மளை விட வந்து 183 157. உங்கள் நேம் நான் நோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள போய்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஐடியாஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக பில்டிங் தான் நம்மளுக்கு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். அதான் அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். இதோ வந்துச்சு. ஓகே, இது வேற. இவங்க 100. நான் தான் லாஸ்ட் ஸ்டாப் பண்ணா. ஏய், ஓப்பன் பண்ணுங்கடா. டேய் ஓப்பன் பண்ணுங்கடா. போடா, நான் ஜம்ப் பண்ணிட்டு போகிறேன் சும்மா. பார்த்து செஞ்சுருக்கீங்களாடா? பேசாமல் நான் என்ன பண்ணேன், நான் வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி
நான் பில்ட் பண்ணிட்டா. பட் அது நம்மளால் இந்த வீடியோவில் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ஐடியாஸும் இன்றைக்கி இவங்களோட எல்லாத்தையும் நம்ம விசிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து போடுவேன்னா தெரில. இது நான் ட்ரை பண்ணுறேன். போட்டால் கண்டிப்பாக இதை விட பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி அந்த கிடைக்கிற காசை வச்சு எவ்வளோ பில்ட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். சரியா? இப்போ நம்ம இவங்க எல்லாரோட ஐடியாஸும் நம்ம மைண்டுக்குள்ளே போகணும். ஓகே, ரோலர் கோஸ்டர். ஓகே, தண்ணி குடிச்சு. ஓகே கைஸ், வந்தாச்சு. ஓகே, நல்லா தான் கட்டிடுவார். இதே மாதிரி கட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா என் க்ரியேட்டிவிட்டி அவ்வளோன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பேசாமல் நான் ஒன்று வரைஞ்சி அதை அப்படியே என் மைண்டில் என்னால் அவ்வளோ நேரம் வச்சுக்க முடியாது. ஐயோ, அடிக்க மாட்டேங்குச்சு. என்னால் அவ்வளோ நேரம் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், பேசாமல் இதை நம்ம எல்லாரும் இப்போ பார்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே அதை வந்து அப்படியே நான் வரைய போகிறேன். வரைஞ்சிட்டு என்ன பண்ணலாம், வரைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து நான் பில்ட் பண்ணிடுறேன். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுமா. ஜஸ்ட் கிவ் இட் எ ட்ரை திங்க். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கலாம். செம்மையா இருக்கியா? ஏங்க வெறியா கட்டிருக்காளுங்க. இது யார்? இது கோசியா இல்லை கிளியா? கிளி யாருது? இது நான் பார்க்கணும். இது அண்ணன் இல்லை. My God guys, I can't understand. இது யாருதுன்னு தெரில, பட் அமேசிங்காக கட்டியிருக்காங்க. இது ஒன்று கோசி தான் இருக்கணும், இல்லை கில்லியாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு தான் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இன்னொருத்தவங்க பேர் போட்டிருப்பாங்களே, சர்வரில் இருக்குது 4 பேர். சர்வரில் இருக்குன்னு 4 பேர். நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணலாம், இவங்கள பேர் போடலையா இன்னொருத்தவங்க. ஆனால் இந்த ரோலர் கோஸ்டர் பாரு. ஓ மை காட் கைஸ், செம்மையா இருக்கு. பார்த்து கட்டியிருக்காங்களா. நான் தான் சும்மா ஏடாகட்டமாக இங்கே கட்டலாம் அங்கே கட்டலான்னு கட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். இதோ தானே இந்த கம்பேர் பண்ணால் ஏங்க எனக்கு ரொம்ப கலையிருக்கு. அவ்வளோ கேவலமாக நான் பண்ணியிருக்கேன். சே ஓகே ஓகே. செம்மையாக கட்டியிருக்காரியா. இது யாருன்னு தெரில, கிளியா இல்லை கோசியான்னு எனக்கு தெரில. ஏன்னா பேர் போடல வெளியே, டீம்பருக்கு பேர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இதுக்கு மேலே இதை நான் பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அழுதுருவேன். அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கேவலமாக பண்ணிடுங்க. எனக்கு அதான் கவலையாக இருக்குது. இதுவும் அவர்தான். ஓ இல்லை, இது யார்? இது ஐயோ பேர் போடலையா இதுலேயும். எனக்கு இது யாருன்னு தெரில ப்ரோ. யாருது யார்? ஓகேங்க, நம்மளுக்கு 3rd பிளேஸ் கிடச்சிச்சு. நைஸ் நைஸ். சரி, எனக்கு தெரிஞ்சு இப்படி போகலாமா? பேரே போட மாட்டீங்களாடா? யூ ஆசம். அந்த கிளாஸ் அடாடு. சரி ஓகே. இது கட்டவங்களேனா எவ்வளோ காசு இருக்கும்டா. எனக்கு லாக் அடிக்குதுங்க உள்ள போனா. அவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க.
எனக்கு அவ்வளோ எனக்கு வந்து ஹேங் அடிக்குது, சாரி லேக் அடிக்குது, ஃபோனே லேக், எனக்கு செம்மையாக லேக் அடிக்குது, ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஐயோ செம்ம பெருசாக இருக்கே, நல்லா பண்ணியிருக்காரு. பட்டு இப்போ தான் வந்துடுறதுனால கொஞ்சோண்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆசம் இன்னும் கட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோசியாக இருக்குமோ, இல்லை இது இல்லை இருக்காது. நான் பீப்பிள் வந்து 183ன்னு போட்டுருது, பார்த்தா அப்படி தெரில. நம்மளுக்கு தானே 120 போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நான் எல்லாம் ரீபில்ட் தான் பண்ண போகிறேன். பட்டு நம்ம வந்து நான் ஆஃப்லைனில் தாங்க பண்ண போகிறேன். சும்மா சொன்னேன். இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் எடுக்கலாமா? ஏன்னா 100 தான் போகுதியா? யாரையா நீங்க? எங்க இருந்து வரீங்க? இல்ல போயும் பாத்ரூம் காயா இவ்வளோ கீழே வந்தோம். ச்சே, நான் கூட ஏதோ ரோலர் கோஸ்டர் இருக்க போகுதுன்னு நினச்சேங்க. என்னடா இது, உண்மையாக ரோலர் கோஸ்டர் தான் போல இருக்கு. பின்னாடியா வாசு, பின்னாடியா வாசு. நல்ல ஐடியாயா, செமையாக கட்டியிருக்கு. நாட் பேட். ஏன்னா க்ரியேட்டிவிட்டியே மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்க எல்லாம். நான் என் க்ரியேட்டிவிட்டியே போடல, எனக்கு நல்லா தெரியுது. நான் க்ரியேட்டிவிட்டியே போடல. சார் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங் தான் வந்து இவ்வளோ பேர்னா கட்டல, அந்த கேமில் அவ்வளோ பேர் இல்லை. நான் ஐடியா பார்க்கல, எதுவுமே செய்யலை. நான் பட்டன் கட்டின தீம் பார்க்கு கூட போனதில்லை, ஐடியா இல்லை. ஸோ தட் அப்படியே கட்டிட்டேன். ஸோ தட் அப்படி இருக்கு, கேவலமாக இருக்குது, எனக்கே தெரியுது. ஸோ வேறு ஏதாவது பில்டு இருக்கா? இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ஹவுஸுக்கு தான் போகிறோம், சாரி நம்ம ஹோமுக்கு தான் போகிறோம். அந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அவங்களதோட இந்த கம்பேர் பண்ணால் தீம் பார்க் மாதிரியே இல்லை. இந்த பார்த்தா தீம் பார்க் மாதிரியே இல்லையா? ஏதோ சும்மா போயிட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குயா. அந்த பார்க்க ரியலாக தீம் பார்க் மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். தீம் பார்க் நான் போனதில்லை, ஓகேயா? அது பேர் என்ன, எனக்கு வாயில் வரல. ஐயோ வாயில் வராதுங்க எனக்கு. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போயிருக்கேன். இது தீம் பார்க் கட்டி சொல்லியிருக்காங்க. அது இல்லை, எம்ஜிஆர் போயிருக்கேன். தீம் பார்க் இல்லை, எம்ஜிஆரில் வாட்டர் ரைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாட்டர் ரைட்ஸு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் எம்ஜிஆர் வர தீம் பார்க் வர. ஸோ தட் எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை கட்டிட்டேன். ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அழுகாக இருக்குது. குப்பை தொட்டி வாங்கி போடணுடா. 5 இடத்துல மட்டும் குப்பை தொட்டி வாங்கி போட்டிருக்கு. கடுப்பாக இருக்குது எனக்கு. அங்கங்கே போட்டு வச்சுருக்கீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? பாடுறா இவனை, காலையே ஹெலிகாப்டர் மாதிரி மாப்பு மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். பாருங்க, இவன் மாப்பு மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். காலை நடுனால யூஸ் பண்ணுவீங்க. மாப்பு போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, அது இந்த இடத்துல இவ்வளோ குப்பை. நான் இந்த இடத்துல குப்பை தொட்டியே வாங்கி போடலடா, குப்பையா இருக்கு. இப்போதானே கிளீன் பண்ண, அதுக்குள்ள குப்பையாயிடுச்சு பாரு. ஒழுங்கா போயிடு, இல்லை கடுப்பை மண்ணு மேலே போட்டுருவேன். ஹாட் காஃபினா வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கடாடி. இங்கே இருக்குடா, இருங்க மாற்றிடுவோம். பீஸா சாப்பிடாம தூக்கி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இருக்குடா ஒரு நாள். அந்த ரெட்டு சட்டை நல்ல பையன் போட்டு போகலாம். ஏங்க இவன் நல்லவங்க. நீ நல்லவன்டா, நீ எங்கேயோ போயிடுவாடா, நீ நல்ல பையன். ஆனால் எவ்வளோ குப்பை, எப்பா எங்கே குப்பையாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும்
எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பேப்பரு. நான் ஒரிஜினல் தீம் பார்க் வீடியோ கூட பார்த்துருக்கேன், அதில் கூட இப்படி இருக்காதியா. நல்லா க்ளீனாக நல்லா வச்சுருப்பான். என் தீம் பார்க்கில் என்ன தீம் பார்க்கில்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இப்போ 3 தீம் பார்க் போகணும்ல, அவங்களோட தீம் பார்க்கில் குப்பையே இல்லை. ஏன் தீம் பார்க் மட்டும் ஏன் இப்படி குப்பையாக இருக்குன்னு தெரில. இது பல்பு நீங்கள் பல்பு நானே வச்சேன். எனக்கு கொஞ்சோண்டு மூளை எல்லாம் நடிக்கிறேன். பல்பை மேகத்தில் வச்சுருக்கேன் பாரு. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மேஜிக் ஷோ. இங்கே பாருங்க, கையில் பிடிக்கல. இது அப்படியே ஏங்க அது கம்பு தெரியாது போ. ஏதோ மூணு தெரியல, மூணு மாதிரி இல்லை. இங்கே வரீங்களா அந்த கம்பில் அது போ மேலே மூணு. நல்லா இருக்கு. ஓகே மார்னிங் ஆயிடுச்சு. ஓகே அகைன் கெஸ்டர்ஸ் வந்துடுவாங்க. நைட்டுனா வர மாட்டாங்க அவங்களோட. ஓகே இந்த சைடு குப்பை தொட்டி வாங்கி போடணுமோ? எந்த சைடில் குப்பை அதிகமாக இருக்கும் அந்தந்த சைடில் நம்ம குப்பை தொட்டி வாங்கி போடணும்னு நினைக்கிறேன். எங்கள் 3 சீட் வச்சுருக்கேன். ஆக்சுவலிங்க நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஆஃப்லைனில் இது மொத்தமாக நான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போ நான் ஏஎஃப்கே பண்ணிட்டு நான் எடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் 2 நாள் வீடியோ வரமுன்னு தெரியல. சாரி, நாளைக்கு வீடியோ வராதுல, மண்டே. நாளைக்கு மண்டேவா? மண்டே வீடியோ நாளைக்கு வராது. ஓகேயா, நான் சொல்லிட்டேன். ஓகேயா, டியூஸ்டேனா வரும். நான் மண்டே என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக நான் வந்து மண்டே ஃபுல்லாக வந்து இது பண்ண போகிறேன். பில்டிங் தான் பண்ண போகிறேன். சாரி, ஏஎஃப்கே பண்ண போகிறேன். ஏஎஃப்கே பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 lakhs வரட்டும். 2 lakhs வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இதுலேருந்து எனக்கு எவ்வளோ வரும், ஒரு மேக்ஸிமம் 1 lakh வரும். ஓகேயா, 3 lakhs வச்சு ஏதாவது நான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பில்டு பண்ணிட்டு இல்லை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் எனக்கு 1 lakh வருமா? அந்த 1 lakh வச்சு நான் பில்ட் பண்ணுறேன். இல்லை வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோவில் பில்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஃபாக பில்ட் பண்ணலாம். ஹாஃபாக அப்படி பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவாங்க, அது கன்ஃபார்ம். கஸ்டமர்ஸ் எனக்கு என்ன வாங்குன்னு தெரில. ஓகேயா, அதை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. அண்ணா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணிட்டேன். நான் வந்து நாளைக்கு வீடியோ வராது கன்ஃபார்ம், நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேயா, இப்போது நாளான்னைக்கு தான் வீடியோ வரும். டியூஸ்டேனா வீடியோ வரும். நம்ம வந்து மண்டே ஃபுல்லாக நான் வந்து ஏஎஃப்கே பண்ணி ஒரு 2 lakhs வந்து வச்சிடுறேன். அப்புறம் இல்லை இப்போ வந்து நீங்கள் கமெண்ட்டில் லைக்கோ இல்லை கமெண்ட் இப்போ வந்து 3 likes வந்ததுன்னா நான் இதை அப்படியே வச்சுருப்பேன். சரியா, இந்த பில்டிங் அப்படியே இருக்கும். இல்லை யாராவது ஒருத்தர் வந்து இந்த பில்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்குது, பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா, இல்லை ப்ரோ நீங்கள் ரீபில்ட் பண்ண வேணாம், இதுவே நல்லாயிருக்கு, இதுலேயே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 3 like இல்லை யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணும். இந்த 2த்துல ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நான் இதை அப்படியே வச்சுப்பேன். ஏன்னா நான் டியூஸ்டேனா எப்படி இருந்தாலும் பில்ட் பண்ண போகிறேன். டியூஸ்டே வீடியோ வந்துடும், அது கவலை இல்லை. ஏன்னா டியூஸ்டே நான் மண்டே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு வந்து எப்படி ஒரு 30 minutes 20 minutes தான் ஃபுட்டேஜ் இருக்க போகுது. ஸோ தட் இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு ஐடியானா, மண்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். சரியா, ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த திரும்பி நான் தீம் பார்க்கு வந்துடுறேன். தீம் பார்க் வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஏஎஃப்கே பண்ணிவிட்டு ஒரு 2 lakhs வர வரைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். டியூஸ்டேவும் ஆகும். நான் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வீக் சண்டே நினைக்கிறேன். அப்போ வந்து நான் சேம் தீம் பார்க் போடுறேன். நான் அப்போ வேறு கண்டென்ட் யோசித்தேன். பட் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, ஃபீலிங்ஸாக இருக்குது. நிறைய கேவலமாக இருக்காது. ஓகே, இப்போ வந்து அதான் ஐடியா, வேறு ஐடியா இல்லைங்க. இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி இருந்தாலும் பில்ட் பண்ணி ஒரு ப்ரோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ரீபில்ட் பண்ணுறது கன்ஃபார்ம். இப்போது இந்த வீடியோவில் யாராவது ஒருத்தர் இல்லை ப்ரோ ரீபில்ட் வேணான்னு சொல்கிறாங்க, இல்லை ரீபில்ட் 1 3 like சொல்லணும்.
இல்லை ரீபில்ட் பண்ண வேணான்னு யாராவது கமெண்ட் பண்ணோம். இந்த ரெண்டுத்தில் ஒன்று நடந்தால் போதுங்க, சரியா? நான் வந்து ரீபில்ட் பண்ண மாட்டேன், இதிலே நான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா நான் மொத்த காசையும் போட்டிருக்கேன் இதுக்கு. ரீபில்ட் பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா கட்டலாம், காயின்ஸ் நிறைய இருக்கும், ஈஸியாக நம்ம நிறைய திங்க் பண்ணி பண்ணலாம். இப்போ உங்கள் விஷயம்னா நான் வச்சு பண்ண போகிறேன். உங்கள் விஷயம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணி. ஓகே, அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் நான் கன்ஃபார்ம் ரீபில்ட் பண்ண மாட்டேன். ஓகேயா? உங்கள் விஷயம்னா நான் செய்ய போகிறேங்க. ஓகேயா? The rebuilt or not rebuilt is in your hands. ஓகே, 25 minutes விளாட்லான்னு நினச்சேன், பட் ஒன்றுமே இல்லை, பண்ண ஒன்றுமே இல்லை. ஓகே, ஏஸ்கேனா பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ணிருக்கு இல்லை. ஓகே, நான் ஒன்றும் பண்ண போகுது இல்லை இந்த வீடியோவில். சும்மா வந்தோம், மற்றவங்கள பார்த்தோம், அவ்வளோதான். அண்ட் என் ஐடியாவை ஷேர் பண்ண இந்த தீம் பார்க்கில் என்னென்ன பண்ணலான்னு அவ்வளோதான். அண்ட் தென் நீங்கள் சொல்கிறத வச்சுன்னா நான் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா நானே ஒரு செய்ய போகிறது இல்லை. ஏன்னா ரீபில்ட் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 1 week டைம் எடுக்கும். 1 week டைம் எடுக்குமா? கன்ஃபார்ம் ஸ்லோவாக பண்ணணும். பட் 1 weekல கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து சண்டேவே வீடியோ போட்டுருவேன் தீம் பார்க்கு. இப்போது என்னால் 1 weekல முடிக்க முடியலன்னா கன்ஃபார்ம் வேறு எனக்கு அதுதான் போகணும். நெக்ஸ்ட் சண்டே. ஓகேயா? நெக்ஸ்ட் சண்டேனா பண்ணலான்னு இருக்கல. நெக்ஸ்ட் சண்டே வேறு இன்டர்நெட் கஃபே போடலான்னு நினச்சேன். ஓகேயா? பட் ஐ திங்க் முடியாது. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. நான் ரீபில்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க. ஓகேயா? ஐயோ, அதுக்குள்ளே குப்பை ஆயிடுச்சியா? இப்போதாலும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அகைன் க்ளீன் பண்ணிடலாம். இது க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுங்க. ஷோபா, இங்கே ஒரு ட்ராஷ் கேன் போட்டுடலாமா? வேறு வழி இல்லை, குப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளோ வாட்டி போட ரீபில்ட் பண்ணி ஒரு ப்ரோஜனும் இல்லைன்னு நினச்சேன். பட் இப்போது எத்தனை வாட்டி க்ளீன் பண்ண முடியலை. கொஞ்சமாவது அழகாக இருக்கணும் அவ்வளோவா? இந்த லேம்ப் வச்சுருமா? ஓகே, இங்கே ட்ராஷ் கேன். ஓகேங்க, கொஞ்சம் இடத்துல போட்டாச்சு, இன்னும் போடல, இன்னும் நிறைய இடத்துல. ஏடா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க இந்த வழியில். ஏன்னா இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டியும் இல்லை. ஒன்று வச்சுட்டோம். சரி, ஓகே, இந்த இடத்துல ஒரு லைட் வச்சுருவோமா? ஓகேங்க, நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது சும்மா தான், சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணுறது ஒரு விஷயம். அந்த லேண்டன் நிறைய இடத்துல வாங்கி போடணுங்க. சரி, ஓகே, நீங்கள் அப்படியே இது இருக்க வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ இப்படி முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரம் லக்கி கேம் 25. வெயிட் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் லக்கி கேம் 25. அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா, அண்ட் தென் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ நான் சொன்னதை வந்து 1-3 லைக் வரணும், இல்லை ஒரு கமெண்ட், ஏதாவது ஒரு கமெண்ட் வரணும். லைக் ரீபில்ட், நோ நீட் ரீபில்ட்,
ரீபில்ட் வேணாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் வந்தால், இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டது சும்மா ஏதாவது கமெண்ட் பண்ணால் கன்ஃபார்ம் இப்போ ஏதாவது இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கமெண்ட் வரணும். ஒரு கமெண்ட் வந்தால் போதும். ஆனால் லைக்னால் 3 லைக் வந்தால் நான் ரீபில்ட் பண்ண மாட்டேன். இப்போது 1 லைக் 2 லைக்னால் நான் வந்து மண்டே பார்ப்பேன். ஏன்னா இப்போ அப்லோட் ஆனது சண்டே, மண்டே ஈவினிங் பார்ப்பேன். மண்டே ஈவினிங் பார்த்து ஓகே இப்போ 3 லைக் மண்டே வந்துச்சுன்னா நான் வந்து ரீபில்ட் பண்ண மாட்டேன், இல்லையே கண்டினியூ ஆவேன். சரியா? ஓகே பை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. சரி, ஓகே பாய்.